வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஎம் எப்படி கிராக் பண்ணாமல் நார்மலாகவே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் நான் எப்படி ஐடிஎம் ஃபேக் ரெஜிஸ்டர் கீயை வச்சு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் உண்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்ணுற ஐடிஎம் டவுன்லோட் மேனேஜர், அந்த ஐடிஎம் டவுன்லோட் மேனேஜரை ஒரு கஷ்டமே இல்லாமல் சிரேக்கியோ இல்லை கிராக்கே பண்ணாமல் நார்மலாக அப்படி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இதுக்கு தொடர்ச்சியான வீடியோஸ் வரல, நீங்கள் ஷேர் பண்ண வீடியோஸ் தான் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஆல் என்ற கிளிக் பண்ணணும். ஆல் என்ற கிளிக் பண்ணால் மட்டும்தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். இந்த பேஜுக்கு போனோடனே வந்து கீழே டவுன்லோட் ஃபுல் வெர்ஷன் கேட்கும். இதை கொடுத்தீங்கடா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இப்போ கீழே இந்த டவுன்லோட் ஆகுது. ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடிகிறதுக்கு முதல்ல வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு முதல் வைஃபை கனெக்ஷனை ஆஃப் பண்ணணும். இல்லை இப்போ நம்ம எந்த வைஃபை கனெக்ஷனோ இல்லை நெட்டோ ஏதோ நம்ம அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். அதுக்கு முந்தைய இப்போ இதை டவுன்லோட் பண்ணி முடிஞ்சு ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிருக்கிற விஷயத்தை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். நான் வைஃபை கனெக்ட் பண்ணால நான் வைஃபை ஆஃப் பண்ணுறேன். நான் டிஸ்கனெக்ட் தான் பண்ணிதேன். அடுத்ததாக நம்ம விண்டோஸ் டிஃபெண்டர், அது ஆன்டிவைரஸ் எதுவும் இருந்தீங்கன்னா அதை நம்ம எனேபிள் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டாக விண்டோஸ் டிஃபெண்டர் செட்டிங்ஸ், விண்டோஸ் டிஃபெண்டர் டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணி விண்டோஸ் டிஃபெண்டருக்குள்ளே போகிறேன். இப்போ கிளிக் பண்ண வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் ஒன்றாயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்டிவைரஸ் போட்டிங்கன்னா அதை கொஞ்ச நேரத்துக்கு டிசேபிள் பண்ணி வைக்கணும். இப்போ இதில் நான் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்கு போய் கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போகிறேன். அதாவது அந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய் கீழே கொடுத்துக்கிற அந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்றேன். எடுத்து விடக்குள்ள பெர்மிஷன் கேட்கும். அது கீழே ஒவ்வொன்றா எடுத்து விட்டது பிறகு அது டிசேபிள் ஆயிரும். அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு ஐடிஎம் ஒழுங்காக வேலை செய்யாது. ஓகே, இவ்வளோதான். இப்போ நம்ம அந்த டிக்கெட் எடுத்து விட்டுதோம். கூடுதலாக இப்போ வைரஸ் ப்ரொடக்ஷனை இல்லாமல் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து இது ரெண்டு தான். அடுத்ததாக வந்து நம்ம இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் வேறு ஒரு எந்த பிசியில் இல்லாமல் ஐடிஎம் இன்ஸ்டால் பண்ணாத ஒரு பிசியில் செஞ்சு காட்டுறேன். ஏன்டா எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணு. அதில் அந்த டவுன்லோட் பண்ணது கீழே டவுன்லோட் பண்ணது நார்மலாக க்ரோமில் எப்படி டவுன்லோட் ஆகுமோ அதே மாதிரி டவுன்லோட் ஆகியிருந்தது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த டவுன்லோட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டரை கொடுப்போம். இப்போ அந்த ஃபைல் லொக்கேஷன் காட்டிது. இதில் இந்த ஃபோல்டர் இதை ஒரு கிளிக் பண்ணுவோம். இதில் ஒரு என்ன முக்கியமான விஷயம், இதை ஒன்று கிராக் பண்ண தேவையில்ல. நார்மலாக இதை கிளிக் பண்ணி நார்மலாக இன்ஸ்டால் பண்ண வர இன்ஸ்டால் பண்ணால் காணும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் இருக்கிறத கிளிக் பண்ணி நார்மலாக இன்ஸ்டால் பண்ணாலே காணும். கிராக் பண்ண ஒன்றும் தேவையில்லை, ஈஸியான ஒரு மெத்தட். இதில் ஃபஸ்ட் டைம் நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் ரன்னை கொடுத்தோடனே வந்து அது நார்மலாக இன்ஸ்டால் பாக்ஸ் காட்டும். இப்போ ஓகே, அந்த இன்ஸ்டால் பாக்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டாக கொடுத்து நார்மலாக நம்ம இன்ஸ்டால் பண்ண வர இன்ஸ்டால் பண்ணால் காணும். நெக்ஸ்ட் கொடுக்கும் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்து நம்மளோட ஐக்கான் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் டாஸ்க் பாரில் டெஸ்க்டாப் ஐக்கானை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கும். அப்போ அது இன்ஸ்டால் ஆகுது. நார்மலாக
அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சது. இப்போ அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அடுத்து அந்த அது கேட்குது எனேபிள் பண்ணியாட்டு நார்மலாக இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அதை கொடுத்தோடனே எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடுது. இப்போ கீழே ஹெல்ப்புக்கு போய் அபவுட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கீழே இந்த நம்மளோட ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி, அதாவது கிராக் பண்ண மாதிரிலே ஐடிஎம் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம யூடியூப்புக்கு போய் யூடியூப் வீடியோஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக இப்போ நெட் கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு யூடியூப்புக்கு போய் யூடியூப் வீடியோ ஒன்று எடுத்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் சாங் இதை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ண வேண்டாம், ஹை குவாலிட்டியில் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஹெச்டி குவாலிட்டியில் இப்போ டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தட். உங்களுக்கு இது விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு நம்ம கீ ஆட் பண்ணியிருந்தவில்லை, கிராக் பண்ணியிருந்தவில்லை. என் விண்டோஸ் 10 சீரீஸ் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுமென்று எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.